எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியா மக்களாகிய நாம அண்ணன ஜெயிக்க வச்சு, நம்ம ஜெயிச்சுட்டோம். மக்களாகிய நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒரு அரசியல் மாற்றம், அரசாங்க மாற்றம், சிஸ்டம் மாற்றம் எல்லாமே ஒரு மாறுதல் நடக்க போகுது. ஆனா என்ன மாறுதல் ஆகப்போகுது, எந்த மாதிரி அப்படிங்கிறது என்னால எதுவுமே நான் இப்ப சொல்ல முடியாது. யாராலயுமே நம்ம சொல்ல முடியாது. ஆனா நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. சரியா? முன்ன மாதிரி கரப்ஷன்ஸ் இருக்காது. முன்ன மாதிரி வந்து நீங்க நெனைக்கிற ஒரு சில ஒரு சில சலுகைகள், ஒரு சில பேர் இந்த ஈஸியா உள்ள போவாங்கல்ல, ஒரு சில அ ப்ராசஸ்க்கு. அந்த இதெல்லாம் எதுவுமே நடக்காது. வாய்ப்பு கிடையாது. அது அண்ணா ஆட்சியில இது நடக்கவே நடக்காது. நேர்மையா பிரையாரிட்டி வைஸ் யாரு, என்ன அப்படிங்கிறது கரெக்ட்டா இப்ப கியூல நிக்கிறாங்கன்னா, கியூல தான். அந்த பிரையாரிட்டி வைஸ் தான். யார் ஃபர்ஸ்ட் கியூல நின்னாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இது நம்ம காசு குடுத்து உள்ள போய் குறுக்கு வழியில எதுவுமே நடக்காது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு கோயில்லயே ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் கோயிலுக்கு எனக்கு சாமி கும்பிடணும்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இப்ப கோயிலுக்கு போறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா, அதுலயுமே வந்து ஸ்பெஷல் டிக்கெட்டு, அப்புறம் வந்து விஐபி டிக்கெட்டு, இது எனக்கு வேண்டாம். இத ஏன் பண்ணீங்க? ஏன் கொண்டு வந்தீங்க? கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்னு சொல்லிட்டு, அந்த கடவுளுக்கு முன்னாடியே வந்து அத பாகுபாடு பார்க்குறாங்க. இது எனக்கு இதுவே முதல்ல எனக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயுமே. நம்ம ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போறோம்னா, அங்கேயும் அதே மாதிரி தான். தெரிஞ்சவங்க, ரெக்கமெண்டேஷனு, கரப்ஷனு அதாவது லஞ்சம் குடுத்து இவங்க வந்து இவ்வளோ குடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. சம்திங் சம்திங் கிம்பளம் கிம்பளம். வேண்டாம். போறோமா, அவங்க அந்த வேலைய அரசு அரசு வேலை பார்க்குறவங்க பார்க்கணும். இந்த அவங்கள பாருங்க, இந்த இவங்கள பாருங்க. இந்த வேலையே இருக்கக்கூடாது. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்கணும். இந்த அலக்களிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே இந்த சிஸ்டம்ல நடக்காதுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ, இந்த ஆட்சியில இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அண்ணாவ வந்து வாழ்த்துறேன். அதே மாரி அண்ணாவுக்காக ஓட்டு போட்ட எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கும் நான் தேங்க் யூ சொல்லிக்கிறேன். எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அண்ணாக்கு தான் ஓட்டு போட்டோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நம்ம அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள்.